அரசியல் அலசல். மோடி போன் செய்யவில்லை, இந்தியா மீது பழி போடும் அமெரிக்கா. விரிசலடைகிறதா இந்தியா அமெரிக்கா உறவு? வணக்கம். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் ஏன் இன்னும் கையெழுத்தாகவில்லை என்ற கேள்விக்கு அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹாவர்ட் லட்னிக் அளித்துள்ள பதில் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி ஒரு போன் செய்திருந்தால் ஒப்பந்தம் முடிந்திருக்கும் என அவர் கூறியுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர போரை தீவிரப்படுத்தியுள்ளது. இது குறித்த 3 முக்கிய உண்மைகளை இப்போது பார்ப்போம். 1. தற்போதைய மோதலுக்கு என்ன காரணம்? அண்மையில் ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பேசிய அமெரிக்க வர்த்தக செயலாளர் லட்னிக், ஒப்பந்தம் இறுதி கட்டத்தில் இருந்தது, ஆனால் அதை இறுதி செய்ய டு க்ளோஸ் த டீல் மோடி அவர்கள் அதிபர் ட்ரம்பிற்கு நேரடியாக போன் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கூறினோம். ஆனால் அவ்வாறு செய்ய தமிழக தரப்பு தயங்கியதால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இப்போது அந்த ரயில் நிலையத்தை விட்டு கிளம்பிவிட்டது என தெரிவித்துள்ளார். அதாவது, இந்தியா தாமதம் செய்ததால் அமெரிக்கா இப்போது வியட்நாம், இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை செய்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2. இந்தியாவின் நெத்தியடி பதில். லட்னிக்கின் இந்த குற்றச்சாட்டை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முற்றிலுமாக மறுத்துள்ளது. லட்னிக் கூறியுள்ள தகவல்கள் துல்லியமானவை அல்ல. கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் மோடியும் ட்ரம்பும் 8 முறை தொலைபேசியில் பேசியுள்ளனர் என இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. ஒரு போன் கால் செய்யாததால் ஒப்பந்தம் நிற்கவில்லை, மாறாக இந்தியாவின் விவசாயம் மற்றும் உள்ளூர் தொழில்களை பாதிக்கும் அமெரிக்காவின் சில நிபந்தனைகளுக்கு இந்தியா அடிபணியாததே காரணம் என டெல்லி தரப்பு விளக்கியுள்ளது. 3. ஆபரேஷன் சிந்து முதல் 500% வரி வரை என்ன நடக்கிறது? இந்தியா அமெரிக்கா உறவில் தற்போது 3 பெரும் சிக்கல்கள் முட்டிக்கொண்டு நிற்கின்றன. ஆபரேஷன் சிந்து. 2025 மே மாதம் இந்தியா பாகிஸ்தானிடையே நடந்த மோதலில் தானே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததாக ட்ரம்ப் உரிமை கோரினார். ஆனால் இந்தியா அதனை ஏற்க மறுத்தது ட்ரம்பின் ஈகோவை பாதித்ததாக கூறப்படுகிறது. 50% இறக்குமதி வரி. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை காரணமாக கொண்டு இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் ஏற்கனவே 50% வரி விதித்துள்ளார். 500% வரி அச்சரிக்கை. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 500% வரை அபராத வரி விதிக்க வழிவகுக்கும் புதிய சட்டத்திற்கு ட்ரம்ப் பச்சைக்குடி அளித்துள்ளார். ஆக, அமெரிக்காவின் எதிர்பாராத நகர்வுகளும் இந்தியாவின் விட்டுக் கொடுக்காத வெளியுறவு கொள்கையும் இப்போது ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கை உருவாக்கியுள்ளன. ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த அதிரடி மாற்றங்களுக்கு இந்தியா எவ்வாறு எதிர்வினையாட்டப் போகிறது என்பதே இப்போது அனைவரின் எதிர்பார்ப்பும். முக்கிய தரவுகள். விவகாரம். அமெரிக்க நிலைப்பாடு. வர்த்தக ஒப்பந்தம். மோடி போன் செய்யவில்லை. இந்திய நிலைப்பாடு. தேசிய நலனில் சமரசமில்லை. ரஷ்யா எண்ணெய் 500% வரி மிரட்டல். இந்திய நிலைப்பாடு. மலிவு விலை எரிசக்தி மக்களின் உரிமை. பாகிஸ்தான் மோதல். அமெரிக்க நிலைப்பாடு. ட்ரம்ப் அமைதி ஏற்படுத்தினார். இந்திய நிலைப்பாடு. மூன்றாவது நாடு தலையிட இடமில்லை. பொருளாதார அலசல். 500% வரி மிரட்டல் இந்தியாவிற்கு பேரழிவா அல்லது வெற்று மிரட்டலா? வணக்கம். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 500% வரி விதிக்க வழிவகுக்கும் ரஷ்யா தடைகள் சட்டம் 2025க்கு அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். இது நடைமுறைக்கு வந்தால் இந்திய ஏற்றுமதி துறை முற்றிலும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் உள்ள 5 கசப்பான உண்மைகளை பார்ப்போம். 1. ஏற்றுமதி துறைக்கு ஏற்படும் சுனாமி பாதிப்பு. அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தை. ஆண்டுக்கு $120 பில்லியன், அதாவது ரூபாய் 10 லட்சம் கோடி மதிப்பான பொருட்களும் சேவைகளையும் இந்தியா அமெரிக்காவிற்கு அனுப்புகிறது. 500% வரி விதிக்கப்பட்டால் இந்தியாவிலிருந்து செல்லும் பொருட்களின் விலை 5 மடங்கு உயரும். இதனால் அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்கள் எடுபடாமல் போகலாம். பாதிக்கப்படும் துறைகள்: ஜவுளி, டெக்ஸ்டைல்ஸ், நகைகள், ஜெம்ஸ் மற்றும் மருந்துகள், பார்மசியூட்டிகல்ஸ் மற்றும் பொறியியல் பொருட்கள், என்ஜினியரிங் குட்ஸ் ஆகிய துறைகள் பெரும் சரிவை சந்திக்கும். 2. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சேவை துறை. இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ போன்றவற்றுக்கு அமெரிக்காவே முக்கிய வருமான ஆதாரம். நேரடி வரி விதிக்க முடியாவிட்டாலும் இந்திய நிறுவனங்களிடம் சேவை பெறும் அமெரிக்க நிறுவனங்கள் மீது அபராத வரி விதிப்பதன் மூலம் நமது ஐடி துறையை அமெரிக்காவால் முடக்க முடியும். 3.
கச்சா எண்ணெய் மற்றும் பணவீக்கம். இந்தியா தனது தேவையில் 35 முதல் 40% எண்ணெயை ரஷ்யாவிடம் சலுகை விலையில் வாங்குகிறது. விலை உயர்வு. அமெரிக்காவின் மிரட்டலால் ரஷ்யா எண்ணெயை நிறுத்திவிட்டு மற்ற நாடுகளிடம் அதிக விலைக்கு எண்ணெய் வாங்கினால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை விண்ணைத் தொடும். இது அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் உயர்த்தி பணவீக்கத்தை கட்டுக்கடங்காமல் கொண்டு செல்லும். 4. வேலைவாய்ப்பு இழப்பு. ஏற்றுமதி சார்ந்த சிறு மற்றும் குறு தொழில்கள் முடங்குவதால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் ஆபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திருப்பூர், பின்னலாடை மற்றும் சூரத், வைரம் போன்ற நகரங்கள் நேரடியாக பாதிக்கப்படும். 5. இது உண்மையிலே நடக்குமா என்று நிபுணர்களின் கருத்து. பல பொருளாதார நிபுணர்கள் இதனை ஒரு அழுத்த தந்திரம் என்றே கருதுகின்றனர். பேரம் பேச்சு. ட்ரம்ப் தனது ஈகோவிற்காகவும் வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியாவை அடிபணிய வைக்கவும் இத்தகைய மிரட்டல்களை விடுக்கிறார். அமெரிக்காவிற்கும் பாதிப்பு. இந்திய பொருட்கள் முடக்கினால் அமெரிக்காவிலும் விலைவாசி உயரும். எனவே 500% என்பது ஒரு பேரம் பேசுவதற்கான ஆயுதமே தவிர முழுமையாக செயல்படுத்தப்படுவது கடினம். எது எப்படியோ, ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த அதிரடி மாற்றங்கள் இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு சவாலான காலத்தை உருவாக்கியுள்ளன. டெல்லி தரப்பு இதனை எப்படி தூதராபிகரேனியாக கையாளப் போகிறது என்பதை பொறுத்தே இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி அமையும். முக்கிய தரவு. தற்போதைய வரி ஏற்கனவே 50% விதிக்கப்பட்டுள்ளது. புதிய மிரட்டல் 500% குறைந்தபட்சம். இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் $120 பில்லியன்.